Okay, MTP number 2, Companies Act oda all the questions from model test papers நம்ம discuss பண்ணிட்டு இருக்கோம். We are in MTP number 2. Question number 1A, which is a compulsory question by the way. பார்த்தலாமா? Cross Limited is a company incorporated under the erstwhile Companies Act 1956. இந்த லைன் கொடுத்த உடனே உங்களுக்கு தெரியணும் கம்பெனிஸ் ஆக்ட் 1956ல நீங்கள் ஃபார்ம் பண்ணீங்களோ இல்லை அதுக்கும் முன்னாடி கம்பெனிஸ் ஆக்ட் 1920ல ஏதாவது ஆக்ட் இருந்துச்சுன்னா அதில் ஃபார்ம் பண்ணியிருப்பீங்களோ எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. If you have formed the company before the introduction of Companies Act 2013, ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் 2013க்கு முன்னாடி ஏதோ ஒரு ஆக்ட் இருந்திருக்குல்ல, கம்பெனிஸ் ஆக்ட் 1956 இருந்திருக்குல்ல, அதுக்கு தான் வந்து டாட்டாவோ இல்லைனா வந்து ரிலையன்ஸோ இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக இன்றைக்கி வந்து ரிலையன்ஸோ டாட்டாவோ வந்து இட்ஸ் நாட் எட் ஆல் கம்பெனி அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. ஸோ இன்னையோட ஃபார்மெட் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013ஓட ஃபார்மெட்டு. ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 10-12 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த ஃபார்மெட் 1956ஓட ஃபார்மெட். அதுக்கப்புறம் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துச்சு. பட் ஸ்டில் ஃப்ரெஷ்ஷாகவே 1956 ரிப்பீல் பண்ணிவிட்டு 2013 ஆக்டை வந்து கொண்டு வந்து லான்ச் பண்ணது இப்போ தான். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி இருந்த ஆக்டில் நீங்கள் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கீங்கன்னா யூ ஆர் ஆக்சுவலி நார்மல் ஆப்ரேட்டிங் சூப்பர் டூப்பர் அப்ளிகபிள் கம்பெனி தான், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. Well, XYZ Private Limited is a company registered under Companies Act 2013. ஸோ ரெண்டு கம்பெனி பற்றி கொடுத்துருக்காங்க. ஒன்று கிராஸ் லிமிடெட், கிராஸ் வந்து பழைய காலத்து கம்பெனி. இன்னொன்று வந்து XYZ லிமிடெட். ஓகேவா? ஒன்று கிராஸ், ஒன்று வந்து XYZ. இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. XYZ Private Limited கம்பெனி இருக்குல்ல, அந்த XYZ Private Limited கம்பெனி தான் ஃப்ரெஷ், இப்போ புதுசுன்னு வச்சுக்கோங்க. XYZ Private Limited கம்பெனி has issued 1 லட்சம் convertible preference share carrying the right to vote of 100 rupees each. 1 lakh shares 100 rupees eachனா 1 கோடி ரூபாய். ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வேறு என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 1 lakh ஷேர்ஸ் இருக்குது அவங்ககிட்ட. 1 செகண்டு. கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது? 1 lakh ஷேர்ஸ் இருக்குது, 100 rupees ஈச். ஸோ மொத்தம் 1 கோடி ரூபாய். ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அவங்ககிட்ட? 10 lakh என்ன ஷேர்? ஈக்விட்டி ஷேர் இருக்குது, 10 ரூபாய் ஈச். ஓகே, அதுவும் 1 கோடி ரூபாய்க்கு இருக்குது. இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி 2 டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்களோட ஷேரை கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? கிராஸ் லிமிட்டை ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். இப்போ அது ஹோல்டிங்காக சப்சிடரி அந்த மாதிரி தான் வரும் கேள்வி. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இவங்ககிட்ட மொத்தம் எத்தனை இருக்குது? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 1 crore இருக்குது. 10 lakhs into 10 தானே? கரெக்டாக 10 lakhs into 10. இதுவும் 1 கோடி ரூபாய்க்கு இருக்குது, இதுவும் 1 crore இருக்குது. வேல்யூ படி பார்த்தா, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் படி பார்த்தா எவ்வளோ இருக்குது? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் படி பார்த்தா அங்கே ஒரு 1 lakh ஷேர்ஸ், இங்கே ஒரு 10 lakh ஷேர்ஸு, மொத்தம் 11 lakh ஷேர்ஸ் இருக்குது. 11 lakh ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. எப்படி பார்த்தாலும் டோட்டல் வேல்யூ ஆஃப் த ஷேர்ஸில் 50%க்கு மேலே ஒருத்தவங்க வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு பேர் என்னது? இட் இஸ் கால்ட் அஸ் இது ஹோல்டிங் கம்பெனி. இதில் என்னென்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரும், மேம் என்ன மேம் ப்ரிஃபரன்ஸ் ஷேரை போய் நீங்கள் எப்படி ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலாம். சி, இட் இஸ் நாட் அபவுட் ப்ரிஃபரன்ஸ் ஷேரா ஈக்விட்டி ஷேராங்கிறது இங்கே கேள்வியே கிடையாது. எந்த ஷேருக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கோ, ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கக்கூடிய ஷேர் மோர் தேன் 50% ஒருத்தர் வச்சுருக்காங்கன்னா அவங்க பேர் ஹோல்டிங் கம்பெனி. இந்த தெளிவு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள், டோட்டல் ஓட்டிங் பவரில் மோர் தேன் 50% வச்சுருந்தா நம்ம ஹோல்டிங் தான் கொடுத்துருப்பாங்களே தவிர நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸில் நீங்கள் மோர் தேன் 50% வச்சுருக்கணும்னு எந்த இடத்துலையும் செக்ஷன்லையும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்கே மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. இங்கே தான் ஃபஸ்ட்டு ட்விஸ்ட்டு. 3 ட்விஸ்ட் வச்சுருக்காங்க அந்த கொஷனில். ஒன்று என்னென்னா, இந்த கம்பெனி பழைய காலத்தில் ஃபார்ம் பண்ணது அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்டு. பழைய காலம்னு என்ன, புது காலம்னு என்ன? இப்போ கம்பெனிஸ் ஆக்ட் 2013ன்றது இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் 1956 ஒன்று கொண்டு வந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்னெல்லாம் மாற்றங்கள் தேவை அதில் என்ன பண்ணுவாங்க? அமெண்ட்மெண்ட்னு கொண்டு வருவாங்க. இப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் ஒர்க்கில் எழுதிட்டு அதில் இதை மாற்றணும் அதை மாற்றணும்னா ஒவ்வொரு தடவை ரெட் பென் அடிச்சு எழுதுறீங்க. ஒரு பாயிண்டில் ப்ளூ கலரில் எழுதுனதே தெரியாத அளவுக்கு எல்லாமே ரெட்டாக ஆகிடும். என்னடா இது? அந்த மாதிரி தான் ஆகிடுச்சு கம்பெனிஸ் ஆக்ட் 1956. கம்பெனிஸ் ஆக்ட் 1956ல் வரும்போது நீங்கள் எப்படி இருக்கோன்னா ப்ளூ கலர் பெல்லில் ஃபுல்லாக எழுதின மாதிரி ஆக்ட். ஓகே, அப்புறம் என்ன ஆகும்? காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கணும். எல்பிஜி வந்து தட் இஸ் லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் வந்துச்சு 1991ல். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ரெவல்யூஷன் வந்தது. தட் இஸ் பாலிசி மேக்கிங் ரெவல்யூஷன், ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இவ்வளவும் வரும்போது அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும்? ஆக்ட்டுமே கொஞ்சம் சேஞ்சஸ்க்கு உள்ளாகத்தான் வேணும். ஸோ 1956லேருந்து 2013 வரைக்கும் அந்த 1956ஓட கம்பெனிஸ் ஆக்ட் எப்படி ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ளூ கலரில் எதெல்லாம் மாற்றணுமோ ப்ளூ கலர் இருக்குமா, பெண்ணில் எழுதிருப்பீங்க. ஏதோ ஒரு இதை மாற்றணும்னா இதை கட் பண்ணிட்டு மேலே ரெட்டில் எழுதுது, திருப்பி கட் பண்ணிட்டு மேலே ரெட்டில் எழுதுது, இப்படி எழுதிட்டு இருக்கீங்க. இமேஜின் யூ ஹேவ் அ கிளாஸ் ஒர்க் நோட் புக் வேர் ஆல் த ப்ளூவே மறைஞ்சிருச்சு. பார்த்தா ரெட் கலரில் தான் அதிகமாக இருக்குது, ப்ளூ கலர் கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போ இட் இஸ் கரெக்ட் டைம். ஸோ தட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? என்னென்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோமோ அதெல்லாம் கரெக்ஷனாகவே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்து ஒரு புது நோட் எடுத்து இதில் இருக்கிறது அப்படியே இல்லை ப்ளூ கலரில் காப்பி பண்ணிவிட்டு இன்னும் என்னென்ன அடிஷனாக இன்ட்ரடியூஸ் பண்ணணுமோ அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதை தான் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ வெதர் யூ கம்பெனிஸ் ஃபார்ம்ட் அண்டர் 1956 regime or கம்பெனிஸ் ஆக்ட் 2013 regime, you have the equal rights and powers. ஓகே, அது ஃபஸ்ட்டு ட்விஸ்ட்டு.
ரெண்டாவது இந்த இடத்துல டோட்டல் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஈக்விட்டி ஷேர்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த 50% இல்லை மோர் தேன் 50% கண்டுபிடிக்கிறது கஷ்டப்பட்டுருக்கவே மாட்டீங்க. ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு குழப்பறதுக்காகவே 2 ட்விஸ்ட் வச்சுருக்கான். ஒன்று என்னன்னா வெறும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வச்சிருந்தாலே நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். கரெக்டாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சைடில் வந்து கேரிங் ரைட் டு வோட் ஆஃப் 100 ஈச்னு கொடுத்துருந்தாலே நமக்கு குழப்பம் வரும். இதில் என்ன நான் முன்னாடி கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வேறு கொடுத்துருக்கான். அப்படின்னா என்ன இருக்குன்னா ஒரு பாயிண்ட்ல இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஈக்விட்டி ஷேரை மாறிடும் அப்படிங்கிறது. Whether the preference share remains as preference share or the preference share can be converted into equity share, that doesn't matter. If I want to become a holding company, I have to hold more than 50% of the voting power. So, this voting power இருக்கா இருக்கு. Equity share voting power இருக்குமா ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அப்ப இதுல more than 50% இருந்தா போதும். So, first twist Companies Act 1956. ரெண்டாவது twist preference share with convertibleங்கிற word. மூணாவது twist கொடுத்திருப்பான் பாருங்க. Cross limited அப்படிங்கிறவங்க is holding all the preference share 1 lakh equity shares of XYZ private limited. என்ன சொல்றாங்க? Cross limited is holding all the preference shares and 1 lakh equity shares மட்டும் ஹோல்ட் பண்றாங்க. preference shares எவ்வளவு இருக்கீங்க? மொத்தமே 1 lakh தான். கரெக்ட்டா? 1 lakh into 100 rupees each கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய். இதிலிருந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு ஷேர் வச்சிருந்தாலே மோர் தேன் 50% வந்துருச்சு. கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க? இதில் 10 lakh ஷேர்ஸ் இருக்கா, இல்லை 1 lakh ஷேர் மட்டும் ஹோல்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த என்ன ஆயிடுது? 1 கோடியே 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் ஷேர் ஹோல்ட் பண்ணுறீங்க. இஸ் இட் மோர் தேன் வேல்யூ? டோட்டல் ஷேர் வேல்யூ பார்த்தா மோர் தேன் 50% வந்துருச்சா? வந்துருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யார் அவங்களுக்கு அப்படின்னு கேட்டால் ஹோல்டிங் கம்பெனி தான். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்கள். Provisions of the Companies Act cross limited applicable and கேக்குறாங்க. Of course applicable. Just because cross limited was incorporated way back when 1956 or the Companies Act was in regime doesn't mean that Companies Act 2013 will not apply to it ன்னு சொல்ல முடியாது. காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி புது புது ஆக்ட் வந்துட்டு தான் இருக்கும். அந்த ஆக்ட் அப்ளை ஆகத்தான் செய்யும். இது அப்ளை ஆகும். ரெண்டாவது XYZ private limited is a public limited company. இதான் அடுத்த ட்விஸ்ட். தேர்ட் ட்விஸ்ட் இங்க தான் வைக்கிறாங்க. XYZ private limitedங்கிறது இப்போ அந்த Companies Act 2013 கீழ ஃபார்ம் பண்ண புது கம்பெனி. கரெக்ட்டா? XYZ private limited is a public company ன்னு கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? XYZ private limited is a public company ன்னு கேக்குறாங்க. எப்படி ஒரு private limited company public limited company ன்னு கேட்க முடியும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு private limited company ன்னு வெச்சுக்கோங்களேன். என்னுடைய majority of the share ஒரு public limited company ஹோல்ட் பண்றாங்க. என்னோட டோட்டல் ஷேர் கேபிட்டலே 2 கோடி தான். ஆனால் அதில் 1 கோடியே 10 லட்சம் ரூபா மதிப்புள்ள ஷேரை யார் வச்சிருக்கா? ஓட்டிங் ரைட்ஸ் யாருக்கு இருக்குது? ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியோட சப்சிடரி ஆகப்பட்ட நான் ஆட்டோமேட்டிக்காக என்னையும் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாகத்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா என்னோட ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிந்த ஒரு க்ளோஸ்டு கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய மேக்ஸிமம் 200 பேர்கிட்ட தான் நான் பணத்தை வாங்கியிருக்கேனான்னு கேட்டால் கிடையாது. என்னுடைய ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது வேற ஒரு கம்பெனி எனக்கு கொடுத்துருக்கு. அந்த கம்பெனிக்கு அந்த பணத்தை கொடுத்தது பொதுமக்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஃபண்டு பொதுமக்கள் கிட்டேருந்து வந்ததாக தான் கன்சிடர் பண்ணப்படும். So a private company which is a subsidiary of a holding company is also considered to be a public limited company. இந்த கான்செப்ட் தெரிஞ்சாதான் 5 மார்க். அதனால தான் எப்போவுமே எக்ஸாமில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே போய் கம்பல்சரி கொஸ்டினை அட்டனே பண்ணாதீங்க, கடைசியாக வாங்கிறதுக்கு. ஏன்னா தேவையில்லாமல் அந்த 5 மார்க்குக்கு ஏகப்பட்ட ட்விஸ்ட் வச்சுருப்பான் கம்பல்சரி கொஷினில் நம்மளை வந்து மைண்ட் லெவலில் வந்து நம்மளை வந்து போட்டு தள்ளுறதுக்காக. பிகாஸ் மற்ற 5 மார்க்ஸ்க்கும் இந்த 5 மார்க்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இங்கே என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு Companies Act 1956 ஒரு ட்விஸ்ட்டு, இங்கே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஒரு ட்விஸ்ட்டு, கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஒரு ட்விஸ்ட்டு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஸ் இட் அ பப்ளிக் லிமிடெட் கம்பெனின்னு கேட்குறாங்க. ஸோ ஏகப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் தெரிஞ்சிருந்தால் தான் ஒரு 5 மார்க்கே நம்ம அட்டன் பண்ண முடியும். இதில் சின்னதாக நமக்கு அங்கங்கே வந்து கான்ஃபிடன்ஸ் லேக் ஆனாலும் மற்ற கொஷின்ஸ் அப்ளை பண்ணி நம்ம படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டு அண்டர்ஸ்டாண்ட்? அதனால தான் சொல்கிறேன். ஸோ நான் ஆன்சர் என்ன? applicability of Companies Act 2013 to cross limited தாராளமாக applicable. As per section 1 படி என்ன சொல்கிறாங்க? The provisions applies to companies incorporated under this act and companies incorporated and any of the previous company law. So it is applicable. Therefore cross limited though incorporated under Companies Act 1956, it is also governed by Companies Act 2013. இது சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர். அடுத்தது கன்க்ளூஷன் என்னது? it is applicable போட்டாச்சு. செகண்ட் கொஸ்டின் என்னது? XYZ வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு செக்ஷன் 2ல் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிக்காங்க? சப்சிடரி கம்பெனினா என்ன, பப்ளிக் லிமிடெட் கம்பெனினா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிக்காங்க. சப்சிடரி கம்பெனி என்னது? மோர் தேன் 50% ஆஃப் த டோட்டல் ஓட்டிங் பவரை, தட் இஸ் உங்கள் கம்பெனியினுடைய டோட்டல் ஓட்டிங் பவரில் மோர் தேன் 50% இன்னொரு கம்பெனி ஹோல்ட் பண்ணியிருக்குன்னா அது உங்களுக்கு ஹோல்டிங் கம்பெனி, நீங்கள் சப்சிடரி. இப்போ இங்கே கால்குலேட் பண்ணுறாங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேரு, ஈக்விட்டி ஷேரு, டோட்டல் ஓட்டிங் பவர் 2 கோடி. அதில் இங்கே ஹோல்ட் பண்ணிக்கிறது 1 கோடியே 10 லட்சம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? இதெல்லாம் ரெட்டில் கொடுத்துருக்குது உங்கள் புரிதலுக்காக நான் கொடுத்துருக்கேன். கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆர் கவுண்டட் பிகாஸ் த லா லுக்ஸ் அட் டோட்டல் ஓட்டிங் பவர் நாட் ஜஸ்ட் அட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ நீங்கள் இந்த இடத்துல குழப்பிக்காதீங்க. கிராஸ் ஹோல்டிங் எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறாங்க? மொத்தமாக ஆல் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ன்றதுனால 1 கோடி.
ஈக்விட்டி ஷேர்ஸ் ஒரு 1 லட்சம் இன்ட்டு 10 அது ஒரு 10 லட்சம். ஸோ 1 கோடி 10 லட்சம் which is greater than 50,000. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் a subsidiary to cross limited. அடுத்தது கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா cross limited is treated as public limited company. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கிராஸ் லிமிட்டட் தானே சொல்கிறாங்க, அதனால இது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. தேர்ஃபார் என்ன சொல்கிறாங்க, சப்சிடரி ஆஃப் அ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இஸ் டீம்டு டு பி அ பப்ளிக் கம்பெனி ஈவன் இஃப் இட் இஸ் அ ப்ரைவேட் கம்பெனி. நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கலாம், பட் மை ஹோல்டிங் கம்பெனி வந்து ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நானும் ஒரு டீம்டு பப்ளிக் கம்பெனி ஆகிடும். கன்க்ளூஷன் என்ன, நம்பர் 1 கம்பெனிஸ் ஆக்ட் இஸ் அப்ளிகபிள் டு கிராஸ் லிமிடெட் அண்ட் XYZ private limited is a deemed public limited company. அவ்வளோதான். Even if a company is named private limited, it can still be a public company in law due to holding subsidiary relationship. பக்காவா முடிஞ்சிச்சா? சூப்பரா. Question number 1A from MTP number 2. Super. Pakka understanding? Okay. If you have any doubt, you can ask me.